படிக்க ஆசை சீரியல் நேரில் அனைவருக்கும் வணக்கம். அப்கமிங் எபிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வித்யா பார்த்துருக்கீங்களா, மனோஜ் வந்துட்டு டேய் நீ நைட்டு வராத, கடையில் இருந்துட்டு பொருளெல்லாம் வருதுன்னு சொல்கிறல, இறக்கி வச்சுட்டு அங்கேயே பார்த்துட்டு வா, காலையில் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா இப்படி பண்ணுற, அதான் அதுக்கான ஸ்டாஃபெல்லாம் இருக்காங்களே அவங்க பார்த்து வாங்கன்னு சொல்ல, டேய் இப்போல்லாம் யாரையும் நம்ப முடியாதா, பாரு இப்போவே வந்து ரோஹினி உன்னை எவ்வளோ ஏமாத்திருக்கான்னு, திருப்பி அவ்வளோ நம்பி திருப்பி ஏமாற போறியா, போய் நீயே ஒழுங்காக பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல, மனோஜுமே சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாரு. இது தெரியாது ரோஹினி பார்த்தீங்கன்னா கால் பண்ணி வரையில்லையா மனோஜ் அப்படின்னு கேட்க, இல்லை நான் இங்கேயே ஸ்டே பண்ணுறேன், இப்போல்லாம் யாருமே நம்ப முடியாது, அதனால் நானே இருந்து லோடெல்லாம் இறக்கி வச்சுட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹினி பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்காங்க. ஓ மனோஜ் நம்மளே தான் சொல்கிறான், ஏற்கனவே நம்ம தான் ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த உண்மைக்கு எப்படின்றாங்க, இன்னும் என்னை பற்றி பல உண்மைகளெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சால் என்ன வரும் மனோஜ், எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தூங்குறது இல்லை. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து ஆஃபீஸ்லேருந்து வராரு, வந்து பார்த்திங்கன்னா போய் கதவை தட்டுறாரு. ஆனால் வந்துட்டு ரோஹினி வந்துட்டு கதவை திறக்கிறதுல எவ்வளோ நேரம் தட்டியுமே திறக்கிறது இல்லை. உடனே வித்யா வந்துட்டு என்னடா பண்ணுறேன், இன்னும் அவள் கதவை திறக்கலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா நைட்டெல்லாம் தூக்கல இருங்குது அப்படின்னு சொல்ல, வித்யாவுமே இருந்துட்டு கதவு போய் தட்டுறாங்க. சத்தம் கேட்ட ரோஹினி பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு வந்து டிக்குன்னு கதவு திறக்கிறாங்க. திறந்த உடனே பார்த்திங்கன்னா, ஏய் நைட்டெல்லாம் என்ன தூங்கலையா, என்ன நைட்டெல்லாம் விளையாட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லாத நைட்டெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அதான் தூங்கலை அப்படின்னு சொல்ல, உன்னால தான் மற்றவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு, உனக்கு என்ன ட்ரெஸ்ஸு, எல்லாரையும் ஏமாற்றி போட்டு நீ நல்லா நிம்மதியாக தூங்கியிருப்ப அப்படின்னு சொல்ல, இல்லாத அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சரி சொல்கிறாங்க. சரி நீ போய் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லி மனோஜ் மட்டும் அனுப்புகிறாங்க. இவ்வளோ ரோஹினிமே வந்துட்டு உள்ளே போகிறாங்க. ஆனால் இந்த வித்யா வந்துட்டு, ஏய் நீ எங்கே உள்ளே போகிற, இனிமேல் நீ அவங்க கூட பேசக்கூடாது, அவங்க கூட சேரவே கூடாது, போய் வேறு வேலை இருந்தால் பாரு, கதவு திறந்தே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியுமே வந்துட்டு அமைதியாகிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மனோஜ் ரெடி ஆகிட்டு வந்து சாப்பிட உட்காராரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரோஹினியுமே வந்து சாப்பிட உட்காராங்க. ஆனால் வித்யா வந்துட்டு சாப்பிட விடுறதில்ல. நீ இனிமேல் எங்கள் கூட சாப்பிடக்கூடாது, நீ தனியாக தான் இருக்கணும், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீ தனியாக உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அண்ணாமலை பார்த்தா ஏன் இப்படி சாப்பிடக்கூடாது, அவளும் வந்துட்டு இந்த குடும்பத்தில் ஒரு மருமக தானே, அவள் ஏன் சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வித்யா வந்துட்டு ஏங்க நான் சொல்கிறேன் இல்லை அவள் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது, ஏய் ஓரமாக போய் நில்லுன்னு சொல்லிட்டு ரோஹினி மிரட்டியே ஓரமாக நிற்க வச்சிடறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டு எழுந்திரிச்சு அப்புறம் தனியாக போட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கு மீனா வந்துட்டு ஏங்க இப்படி கஷ்டப்படுறீங்க, அத்தையை எப்படின்னு சமாதானப்படுத்தினா நீ இப்படி பழைய மாதிரி இருக்கலாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு, இந்த நிலைமை காரணமே உங்கள் வீட்டுக்காரர் தான், நீங்கள் சொன்னதுனால தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க, இதில் நீங்கள் வேறு எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா, அமைதியாக போகிறீங்களா அப்படின்னு சொல்ல, மீன் வந்துட்டு நாங்கள் ஒன்றும் இல்லாததெல்லாம் ஒன்று சொல்லி நடந்ததை தான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் நிரூபித்தார், நீங்கள் அப்போவே வந்து உண்மையை சொல்லியிருந்தேன் இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காதில்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எனக்கு யாரும் பரிதாபப்பட தேவையில்ல, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி வந்துட்டு தனியாக பொண்ணு சாப்பிட்டு அமைதியாக கிளம்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வித்யா பார்த்துக்கிங்கன்னா, ஏய் இனிமேல் வந்துட்டு அவள் கூட சேரவே கூடாது, அவள் கூட பேசுறதா இருந்தால் கூட ஃபோன் பண்ணால் கூட எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும், நான் சொன்னதுக்கப்புறம் தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லி மனோஜ் மிரட்டி அனுப்புகிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை பார்த்திங்களான்னா, ஏன் புருஷன் பொண்டாட்டி கூட பேசுறது கூட உங்கள்கிட்ட கேட்டு தான் இது பண்ணுமா, ஆனாலும் நீ வந்து வர வர ரொம்ப பண்ணுற வித்யா, இது வேறு பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் வாயை மூட்டு நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புற வேலையே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை துரத்தி விட்டுறாரு. சரின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுமே வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஆஃபீஸ் போயிட்டு பார்த்திங்கன்னா போயிட்டு கணக்கு வழக்கெல்லாம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா கிறிஷ் வராரு. கிறிஷ் வரது அண்ணாமலை பார்த்திங்கன்னா என்ன இவன் ஸ்கூலுக்கு வரான், இவனாக தானே முத்து வந்து இத்தனை நாளாக தேடிட்டு இருந்தான், இவன் இத்தனை நாளாக எங்கேயோ போயிட்டு இருந்தான்னு நினச்சி இங்கே தான் படிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிறிஷை போய் பார்த்து பேசுறதுக்கு நேராக கிட்ட போகிறாரு. அண்ணாமலை வரதை பார்த்து கிறிஷ் பார்த்திங்கன்னா ஓடி போய் ஒளிஞ்சிடும். எங்கே இந்த தாத்தா நம்மக்கிட்ட பேசுறதுக்கு வர மாதிரி வராரு, என்ன பார்த்துட்டாரோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒளிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்துட்டு எங்கே இவங்க தான் பையன் தான் வரவழைக்குள்ளே எங்கே காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு அங்கங்கே தேடுறாங்க. அப்புறம் அந்த வாட்ச்மேன்கிட்ட போய் இப்போ ஒரு பையன் போனானு கிறிஷ்ன்னு சொல்லிட்டு அவன் யார் என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதுக்கு இப்போ தான் அவங்க பாட்டி வந்து கூட்டின்னு வந்து விட்டு போனாங்க, அவன் இங்கே தான் பக்கத்தில் தெருவில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை வந்துட்டு முத்துக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்கானா, அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நானும் எப்படா பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அங்கே தான் இருக்கானா, நான் அதை வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே வந்துட்டு கார் எடுத்துன்னு ஸ்கூலுக்கு வராரு. ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிறிஷ் வந்து ஸ்கூலில் இருக்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வர டைமில் பார்த்திங்கன்னா முத்து வெளியே வெயிட் பண்ணுறதை பார்த்து கிறிஷ் பார்த்திங்கன்னா கிளாஸ்லேயே ஒழிச்சிட்டு இருக்காரு. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றது நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மேலே இது பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.